அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்று நமது தியானத்தை ஆரம்பிப்போம். நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து அமைதியாக நமது எண்ணங்களுக்கு அப்பால் நாம் செல்ல வேண்டும். சிறிது சிறிது அதை பற்றிய சிறிய விளக்கத்தோடு நாம் நமது கவனத்தை அதற்கு அப்பால் எடுத்துச் செல்லலாம். ஏனென்றால் இந்த எண்ணங்கள் எமது மமகாரம், அதாவது எமது கடந்த காலம் அல்லது அகங்காரம், எமது எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் எம்மை பற்றி நாம் சரியாக யார் என்று தெரிந்து கொள்ளாது பயப்படுவதால், நான் தனித்தவன், நானே இந்த உலகில் வாழ வேண்டும் தனியாக என்று நினைப்பதால் அகங்காரம் ஏற்படுகின்றது. எமக்கு மேல் அப்பால் ஒரு சக்தி இருக்கின்றது, எம்மை இயக்குகின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே சிறிது விளக்கத்தோடு, எமது மமகாரம், அகங்காரம் இவையே எமக்கு எண்ணத்தை தருபவை. எண்ணங்கள் மூலமாக எம்மை வழிநடத்த முற்படுகின்றது, எமக்கு யோசனைகளை தருகின்றது, ஆலோசனைகளை தருகின்றது, சில வேளைகளில் பயம் ஊட்டுகின்றது. இந்த எண்ணங்கள் மூலமாக பயம் வருகின்றது. எண்ணங்கள் மூலமாக எமக்கு தாக்குதல்கள் வருகின்றது. எனவே நாம் இந்த கணம் அவற்றுக்கு அப்பால் சென்று விடுவோம். எவ்வாறு? ஒரு சிறிது முயற்சி, அவற்றை நாம் சரணாகதி செய்து விடுவோம். இப்பொழுது நமக்கு தெரியும், நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு மற்றும் நான் தனித்தவன் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாவேன். எனவே இந்த முழு பிரபஞ்சம், இந்த தெய்வீக அன்பு சக்தியே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனவே அது நமக்கு ஒரு ஆறுதலை தர வேண்டும். அந்த ஆறுதலில் நாம் எமது எண்ணங்களை சரணாகதி செய்து எமது கவனத்தை தலை உச்சிக்கு எடுத்து செல்வோம். தலை உச்சியில் சிறிது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் மூலம் எம்மை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். தியானத்துக்கு எம்மை தயார்படுத்துவோம். இந்த அமைதி நிலையில் நாம் இந்த சாய் யோகா அறிவை சிறிது பார்ப்போம். நாம் இதுவரை எமது பவசாகரம், நாபி பவசாகரம் பற்றி பார்த்தோம். கடந்த வகுப்பில் இருதயத்தை நாம் திறக்க வேண்டும், இருதயத்தை திறப்பதன் முக்கியத்துவத்தை பார்த்தோம். மனித குலம் படிப்படியாக முன்னேறியது, பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஆதி மனிதர்கள் உணவு மற்றும் தண்ணீருக்கான தேடுதலே அவர்களுக்கு இருந்தது, வேற எந்த தேடுதலும் இருக்கவில்லை. நாளாந்தம் உணவு, நீர் மட்டுமே.
பின்பு படிப்படியாக புகழ் இருப்பிடம், அதாவது தமக்கு பாதுகாப்பு தேவை என்று வீடுகளை அமைக்க தொடங்கினார்கள். அவ்வாறு மெதுவாக முன்னேற்றம் அடைந்து இப்பொழுது நாம் நவீன நிலையில் இருக்கின்றோம். இந்நிலையில் நாம் இந்த உலக வாழ்வில் திருப்தியை காண முடியவில்லை. எனவே அதற்கு அப்பால் நாம் தேடுகின்றோம். இந்த உலக வாழ்வுக்கு அப்பால் ஏதாவது இருக்கின்றதா என்று தேடுகின்றோம். அவ்வாறே இந்த அமைதி மற்றும் ஆன்மீகத்துக்கான தேடுதல் ஆரம்பித்தது எமது நாபி சக்கரத்தில். அமைதி ஆன்மீகத்துக்கான தேடுதல் ஆரம்பிக்கும் போது நமக்கு உதவி தேவைப்பட்டது, குரு தேவைப்பட்டது. பவசாகரத்தில் அந்த உலக மாயையை கடக்க குரு ஒருவர் நமக்கு தேவைப்பட்டது. சரியான குரு மூலம் நாம் இந்த உலக வாழ்வை கடந்து அப்பால் ஒரு அமைதி ஆன்மீக வாழ்வை நாம் தேட ஆரம்பித்தோம். குரு மூலமாக அந்த ஆன்மீக முன்னேற்றம், ஆத்ம விழிப்புணர்வு, அதன் மூலம் அறிவு, அதன் மூலம் முன்னேற்றம் நமக்கு படிப்படியாக ஏற்பட ஆரம்பித்தது. இந்த வளர்ச்சியில் நாம் எமது எண்ணங்கள், செயல்களில் உயர்நிலை, மேல்நிலை அடைய வேண்டும். இதயம், அதற்கு இதயம் மிகவும் முக்கியமானது. தூய்மையான, நேர்மையான, கள்ளம் கபடமற்ற திறந்த இருதயத்தோடு நாம் இதை அணுக வேண்டும், நேர்மையாக அணுக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. இது இறைவனின், அந்த இறைவன் என்று நாம் பெயரால் அழைப்பது இந்த எமக்கும் அப்பால் பட்ட ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சத்தை படைத்து எமையெல்லாம் படைத்த சக்தி, எமை இயக்கும் சக்தி. அதனுடைய பிரதிபலிப்பு எமது இருதயத்தில் ஆத்மாவாக இருக்கிறது. இந்த ஆத்மா மூலம், இந்த ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதன் மூலமாக நாம் இந்த முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். எமது எண்ணங்கள், செயல்களில் நாம் உயர்நிலை அடையலாம். இதுவே மனித பரிணாம வளர்ச்சியாகும். இந்த உலகத்தில் நாம் நிறைய வளர்ந்து விட்டோம். ஆனால் எமது அமைதிக்கான பாதை இன்னமும் வளரவில்லை. இதுவே அந்த பாதை. எமது ஆத்மாவை, எம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அமைதிக்கான பாதையில் நாம் முன்னேறுவதற்கு. இந்த முன்னேற்றத்தில் நமக்கு நிறைய தடங்கல்கள் வருகின்றது. 6 அடிப்படை எதிரிகள், எமது ஆத்மாவுக்கான 6 அடிப்படை இந்த எதிரிகள் வெளியில் இல்லை, எமக்குள்ளேயே இருக்கின்றார்கள். அவர்கள்தான் எமக்கு முதல் எதிரி. வெளியில் இருந்து வரும் எதிரிகளை விட, எம்மை தாக்கும் எதிர்மறை சக்திகள், எதிரிகளை விட எமக்குள்ளேயே இருந்து எமது முன்னேற்றத்தை தடுக்கும் 6 அடிப்படை எதிரிகள், ஆத்மாவுக்கான எதிரிகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா சமயங்களிலும் இதை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. இந்த 6 அடிப்படை எதிரிகளும் எமது முன்னேற்றத்துக்கான மைல் கல்லுகள் என்று சொல்லலாம். எமது சக்கரங்கள், சக்தி மையங்கள், மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை 7 சக்தி மையம். இந்த சஹஸ்ராரம் எண்ணங்கள், செயல்களில் எம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி மையம். அதை அடைவதற்கு நாம் 6 சக்தி மையங்களை கடக்க வேண்டும். இந்த 6 சக்தி மையங்களையும் இந்த 6 எதிரிகள் தாக்குகின்றன. நமது முதலாவது சக்தி மையமான மூலாதாரத்தை
வேண்டாத ஆசைகள், அதாவது எமது ஆசைகள் தூய்மையற்று, கவனம் தூய்மை இல்லாது, வேண்டாதவை, அழிவுகரமானவற்றில் செல்லும் போது அது மூலாதாரத்தை பாதிக்கின்றது. இரண்டாவது சக்கரம் எமது சுவாதிஷ்டானம், தூய அறிவு, தூய கவனத்துக்கான சக்தி மையம் மற்றும் எமக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல், நல்ல ஆற்றல்களை வெளிப்படுத்தும் சக்கரம். இந்த சக்தி மையத்தை எமது கோப குரோதங்கள் எமக்குள் இருக்குமாயின் அவை இதை பாதிக்கின்றது. அவை இருந்தால் நாம் எமக்குள் இருக்கும் நல்லவற்றை வெளிக்கொண்டு வர முடியாது. மூன்றாவது சக்தி மையம் எமது நாபி சக்கரம். எமது உலக வாழ்வில் நாம் முழுமையான அமைதியும் திருப்தியும் அடைய வேண்டும் நாம் மேல் செல்வதற்கு. இதற்கு எதிரி பேராசை, பணம், பொருள், இந்த மாதிரி நாம் பேராசைகளில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடும் போது நாம் சரியான பாதையில் இருந்து விலகுகின்றோம். எமது நாலாவது சக்கரமான இருதய சக்கரம், ஆத்மா, இது பந்தம். பந்தங்கள் நம்மை பாதிக்கின்றது, இருதயத்தை பாதிக்கின்றது. ஆத்மா, நான் ஒரு ஆத்மா என்று உணரப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரமாத்மாவின் ஒரு சிறு துளிகள். எனவே அனைவரும் சமம். அனைவரையும் நாம் ஆத்மாவாக பாவிக்க வேண்டும். அந்த பாசங்களில் கட்டுண்டால் நாம் உண்மையை உணர முடியாது. இந்த பந்த பாசங்கள் நம்மை மறைக்கும், உண்மையை மறைக்கும். நாம் நீதி, நியாயத்தில், தர்மத்தில் நிற்க முடியாது போய்விடும். நமது விசுதி சக்கரம், பொறாமை விசுதி சக்கரத்தை பாதிக்கின்றது. மீண்டும் நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு துளி, அதாவது நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், நான் முழுமையின் ஒரு அங்கம். எனவே மற்றவன் யார்? மற்றவர்களும் இந்த முழுமையின் ஒரு அங்கம். அதனால் நாம் ஒன்றாக தொடர்புபடுத்தப்படுகின்றோம். இதுவே கூட்டு விழிப்பு நிலை. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். எனவே மற்றவர்களை பொறாமைப்படுவது என்னை நானே பொறாமைப்படுவது போல். அடுத்தது எமது ஆக்யா சக்கரம். நாம் ஆக்யா சக்கரத்துக்கு வரும்போது நான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். எனவே நான் அன்பு, கருணை, பணிவு, அந்த ஆத்மாவின் கண்ணியமும் மேன்மையும் நமக்கு அன்பு, கருணை, பணிவை தருகின்றது. நாம் அனைத்தையும் மன்னிக்கின்றோம். எமது தவறுகளை மன்னிக்கின்றோம், மற்றவர்களின் தவறை மன்னிக்கின்றோம், மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றோம். எனவே இங்கு ஆணவம், அகங்காரம், மனக்கட்டுப்பாடுகள், தற்பெருமை என்பன விலகுகின்றது. முக்கியமாக அகங்காரம், ஆதிக்கம் செலுத்தல் என்பன விலகி அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் சுபாவம் வருகின்றது. ஸோ இந்த 6 எதிரிகளும் நமக்குள் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். எமது எண்ணங்கள், எமது செயல்களில் இவை வெளிப்படக்கூடாது. இந்த 6ம் வெளிப்படக்கூடாது. இவை ஆத்மாக்கு எதிரானவையாக இருக்கின்றது. எனவே எமது இருதயத்தில் நாம்
தூய்மையாக, நேர்மையாக எமது இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். எமது இருதயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த எதிரிகள் எமக்குள் இருக்கின்றதா? எமக்குள் எமது எண்ணங்கள், செயல்களில் இவை வேலை செய்கின்றதா என்று நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். இதுவே தியானம். தியானம் என்றால் எம்மை அறிந்து எம்மை திருத்திக் கொள்வதே தியானமாகும். நாம் இரு வகையான தியானம் பார்த்தோம். அந்தர்மன், பகிர்மன். அந்தர்மன் உள்ளுக்குள் தியானித்தல், தியானித்து எம்மை அறிந்து கொள்ளல். பகிர்மன் 24 மணித்தியாலமும் எமது எண்ணங்கள், செயல்களில் நாம் எம்மை திருத்திக் கொள்ளுதல். இந்த விளக்கத்தோடு நாம் இதை எவ்வாறு நாம் ஒவ்வொரு சக்கரமாக எவ்வாறு செய்வது என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது எமது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எனவே இந்த 6 எதிரிகளுக்கும் அங்கு இடமில்லை. சச்சிட் ஆனந்த ரூபம், சத்தியம். இந்த உண்மைகள் புரியும் போது, இந்த உண்மைகள் நமது கவனத்தில் முழுமையாக வரும்போது அங்கு அமைதி, ஆனந்தம் மட்டுமே. இதனாலேயே நமது ஆத்ம நிலையை சச்சித் ஆனந்த ரூபம் அந்த நிலை என்று நமக்கு முன்பு வந்த புனிதர்கள் பாடலாக பாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை சூட்சுமமாக வெளிப்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது. எல்லோருக்கும் ஒளியூட்டும் அன்பு, பரிவு, கருணை. இதுவே ஆத்மா. அந்த ஆத்மாவின் இருப்பிடமே எமது இருதயம். எமது இடது இருதயம். நடு இருதயம் எமக்கு தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகின்றது, பயமின்மையை தருகின்றது. நடு இருதயம். எமது வலது இருதயம் எமக்கு கடமை உணர்வுகளை உணர்த்தி எமது கடமைகளை நாம் சரிவர செய்ய உதவுகின்றது. நாம் இங்கு தப்பி ஓடுவதில்லை. வீடு, வாசல், குழந்தைகள், குடும்பம், உறவுகள் என்று அனைவரையும் விடுத்து நாம் இமயமலை காடுகள் என்று தப்பி ஓட மாட்டோம். எமது கடமைகளை பிள்ளைகளாக, தாய் தந்தையராக, எமது நிலை நாம் பிறந்ததும் பெற்றோருக்கு குழந்தைகள் ஆகின்றோம். வளர்ந்து திருமணமாகும் போது கணவன் மனைவி, பிள்ளைகள் வரும்போது தாய் தந்தையர், சமூகம், நாடு என்று எமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமைகள் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், தனித்தவர்கள் அல்ல. எனவே அந்த கடமைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும், தர்மத்தின் எல்லைக்குள். இதன் மூலமாக நாம் எமது நன்னடத்தைகளை பேண வேண்டும். இதுவே எமது வலது இருதயம். இதையே எமக்கு வலது இருதயம் தருகின்றது. எமது இடது இருதயத்தை தாய் அன்பும், இறைவனிடமிருந்து வரும், தெய்வீகத்திடமிருந்து வரும் ஒரு தாய்மைக்குரிய அன்பு. தாயின் அன்பு எமது இடது இருதயத்தையும்,
தந்தையின் அன்பு எமது வலது இருதயத்தையும் வளம்படுத்துகின்றது. தாய் எல்லோர்க்கும் ஒளியூட்டும் அன்பு, கருணை, பரிவு நிறைந்தது, தன்னலம் இல்லாத அன்பு. வலது இருதயம் தந்தையின் அன்பு எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் வைத்து எமது கடமை உணர்வுகளை உணர்த்தி எமது நன்னடத்தைகளை பேணி பாதுகாப்பது தந்தையின் அன்பாகும். நடு இருதயம் எமக்கு தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையை தந்து எமக்கு பாதுகாப்பு உணர்வை தருவது தெய்வீக அன்பின் இருப்பிடமாகும். எனவே இந்த இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது. இந்த விளக்கத்தோடு நாம் இன்று தியான நிலைக்கு செல்வோம். இந்த இருதய சக்கரம் 12 இதழ்களை கொண்டது, வாயு தத்துவம். இதனாலேயே பிராணாயாமம் எமது இருதய சக்கரத்தை நன்கு வளம்படுத்த உதவுகின்றது. இருதய சக்கரத்தை பாதிக்கும் பிரச்சனைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். போக போக நாம் ஒன்றொன்றாக அறிந்து கொள்வோம். எமது இதய சக்கரத்தை எமது கைகளில் சின்ன விரல்களால் அறியலாம். ஏனென்றால் இருதய சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் எமது கை விரல்களில் சின்ன விரலில் முடிகின்றது. அநாகதம். இப்பொழுது மற்றும் எமது இருதய சக்கரம் தலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளியில் இருக்கும் அந்த தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரம் என்று அழைக்கப்படும். இதுவே அந்த துவாரம். நமது குண்டலினி எண்ணை மீண்டும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்க வெளியே வரும் அந்த துவாரம். அதற்கு சற்று கீழே இருப்பதுதான் நமது இருதயத்தினுடைய இருப்பிடம் தலையில். அதற்கு கீழ் ஒரு அங்குல வட்டமாக இருப்பதுவே நமது சஹஸ்ராரம், கடைசி மையம். இதில் 1000 நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. எனவே கவனம், எமது தியானத்தின் போது நாம் கவனத்தை தலை உச்சியில் வைப்பதற்கு காரணம் எமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மாவில் வைக்கின்றோம். வேறெங்கும் அல்ல. வேற எந்த பொருளையோ வேறெங்குமோ எமது கவனத்தை நாம் வைக்க தேவையில்லை. எமது ஆத்மாவில், அந்த ஆத்மாவின் இருப்பிடம் தலையில், தலை உச்சி குழிக்கு சற்று கீழ் அந்த இருதய பீடம். அதுவே எமது தியான. அங்கு நாம் எமது கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும், எமது ஆத்மாவில். எனவே அங்கு நாம் எமது உள்முகமாக எமது கவனத்தை கொண்டு வந்து பொறுமையாக சிறிது அவதானிப்போம். எமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். உச்சிக்குழி குளிர்வடைகின்றதா? நமது இருதயத்துக்கான அந்த பீடம் அது தளர்வடைந்து அங்கு ஒரு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? சூடாக இருந்தால் அந்த சூடு மெதுவாக தணியும் வரை நாம் பொறுமையாக அமைதியோடு காத்திருப்போம். எதிர்வினை புரியாத சாட்சி நிலை எண்ணங்கள் வரலாம். அவற்றை தன் பாட்டுக்கு வந்து போக விட்டு விடுவோம், மன்னித்து விடுவோம். அவை முக்கியம் இல்லாதவை. எமது கவனத்தை ஆத்மாவிலும் ஆத்மாவின் திவ்ய அனுபவங்களிலும் நாம் கவனத்தை வைப்போம்.
இந்த குளிர்மை ஆத்மாவின் அன்பின் வெளிப்பாடு. இதுவே தெய்வீக அன்பாகும். எமக்குள் நிறைந்திருக்கின்றது இந்த தெய்வீக அன்பு. அது வெளிப்படுகின்றதா? எமது ஆத்மா தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. ஆத்மாவிலிருந்து அது உமிழ்கின்றதா அந்த குளிர்மை? அந்த அன்பு, அனைவரையும் ஒளியூட்டும் அன்பு, அந்த கருணை, பரிவு, அமைதி, நமது இருதயத்தை நாம் ஆத்மாவின் நற்பண்புகளால் நிறைத்து விடுவோம். ஆத்மாவுக்கு எதிரானவைகளை கைவிட்டு விடுவோம். இப்பொழுது கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். வலது உள்ளம் கைக்கும் தலை உச்சி குழிக்கும் இடையில் உள்ள பகுதியை கவனிப்போம். குளிர்மையாக இருக்கின்றதா? தலை உச்சியிலிருந்து அந்த குளிர்ச்சி வெளிவருகின்றதா? எனது ஆத்மாவின் அந்த அன்பின், தூய அன்பின் வெளிப்பாடு. தூய அன்பு அனைத்து நற்பண்புகளின் வெளிப்பாடு. இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் கவனிப்போம். இடது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சிறிது சூடாக இருக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கலாம், அனைத்தும் ஒன்றே. நாம் உள்ளம் கையை தொடும் போது உடனடியாக அந்த அன்பு சக்தியின் வேலையை உணர்கின்றோம். இந்த குளிர்ச்சி நமது இருதய பீடத்தை நிரப்பி அதன் கீழ் இருக்கும் நமது சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் மெதுவாக 1000 நரம்புகளுக்கும் மெதுவாக பரவுகின்றதா என்று பார்ப்போம். கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது கையை நாம் கீழே கொண்டு வருவோம். குண்டலினி எண்ணெயை உயர்த்தி கவசம் இட்டுக் கொள்ளுவோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக கையை கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது கை விரல்களில் நாம் உணர்வதை கவனிப்போம். மீண்டும் உள்ளந்தண்டடி பாகத்திலிருந்து நாம் மேலெடுத்து சென்று 2வது முடிச்சை போட்டுக்கொள்ளுவோம். கை விரல்களை நன்றாக விரித்து மெதுவாக இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி அதை உணர்வோம். 3வது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கை விரல்களை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவனிப்போம். இப்பொழுது கவசம் எடுத்துக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இப்பொழுது எம்மை நாம் சிறிது கவனிப்போம். எமது நிலை, எமது மனம் இடது பக்கமா வலது பக்கமா அல்லது நான் சமநிலையில் இருக்கின்றேனா? இருதயத்தில் கவனத்தை வைப்போம். வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். எமது இடது நாடி சமநிலைக்கு நாம் மெழுகுதிரி பயன்படுத்தலாம். வலது கையை பூமி தாயில் வைப்போம். நாம் கூட்டாக செய்யும் போது நாம் ஒன்றாகின்றோம். ஒன்றாக சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது. எனவே அனைவருக்கும் இது உதவியாக இருக்கின்றது. இதில் கேட்போம், தாயே எமது இடது நாடியை, அனைவரது இடது நாடியையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது கடந்த காலம் தாக்கங்களிலிருந்து முழுமையாக எம்மை விடுவித்து எமது கடந்த காலத்தில் எமது ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் நம்மிடமிருந்து, அந்த அனுபவங்கள் வேண்டாதவை அனைத்தையும் முழுமையாக நம்மிடமிருந்து விலக்கி நமக்கு தூய விருப்பத்தை தந்தருளுங்கள். எமது ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் உணரும் அந்த ஆத்ம நிலையை எமக்கு தந்தருளுங்கள். அந்த ஆத்ம நிலை எமது வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றது, அனைத்தையும் தந்தருளுகின்றது.
எனது இருதயத்தில் ஆத்மாவை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது இருதயத்தை நாம் தூய்மைப்படுத்தும் போது ஆத்மா ஒளிர்கின்றது. அந்த ஒளியூட்டும் அன்பு, அந்த தெய்வீக அன்பு ஆத்மாவிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இருதயத்தில் இருந்து ஆத்மாவுக்கு எதிரான 6 எதிரிகளையும் நாம் முழுமையாக வெளியேற்றி விடுவோம். அனைவரையும் ஒளியூட்டும் அந்த தெய்வீக அன்பு, கருணை என்பவற்றால் எமது இருதயத்தை நாம் நிரப்புவோம். இப்பொழுது நமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். வலது நாடி மற்றும் அனைத்து நாடிகளுக்கும் உப்பு நீர் தத்துவம் சுத்திகரிப்பு உதவி செய்யும். எனவே அனைவரும் உப்பு நீரில் இப்பொழுது கால்களை வைக்கலாம். மற்றும் கல்லீரலுக்கு ஐஸ் பொதி தேவையாயின் ஐஸ் பொதியும் வைக்கலாம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இங்கு நாம் கேட்போம், தாயே, எனது மன உடல் தொழில்பாடுகளை தூய்மையடைய செய்யுங்கள். எனது கவனத்தை தூய்மையடைய செய்யுங்கள். கவனத்தின் இருப்பிடம் எமது கல்லீரலாகும். எமது அகங்காரத்தால், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பயத்தால், நான் தனித்தவன் என்ற எண்ணத்தால் எமது மனமும் உடலும் தேவையற்ற தொழில்பாடுகளில் ஈடுபடுகின்றது. அதனால் எமது கல்லீரல் பாதிப்படைகின்றது, களைப்படைகின்றது. நாம் கேட்போம், தாயே, எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதன் தொழிற்பாடுகளை சீரமைத்து, எனது கல்லீரலை சீரமைத்து எனது கவனத்தை அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனம் எப்பொழுதும் ஆத்மாவில் இருக்க அருள் புரியுங்கள். தலை உச்சி குழியில் ஆத்மாவில் நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். பரபிரம்மே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனவே எம்மை முழுமையாக விட்டு விடுவோம். எமது மூளையை இந்த தெய்வீக ஞானத்தால் வழி நடத்த விட்டு விடுவோம். எமது மூளை இந்த தெய்வீக ஞானத்தால் வழி நடத்தப்படட்டும். எனது ஆணவமோ, எனது அகங்காரமோ அல்ல, மமகாரம் அல்ல, எனது மனக்கட்டுப்பாடுகள் அல்ல. தெய்வீக ஞானம் வழி நடத்தட்டும்.
இந்த மமகாரம், அகங்காரம் அவற்றிற்கப்பால் அமைதி நிலைக்கு நாம் நமது கவனத்தை எடுத்துச் செல்வோம். கவனத்தை ஆத்மாவுக்கு எடுத்துச் செல்வோம். எமது எண்ணங்கள், செயல்களை முழுமையாக தூய்மையடைய செய்யுங்கள் தாயே. ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் நாம் விட்டுவிடுவோம். எமது கடமைகளை நாம் தர்மத்தின் எல்லைக்குள் நாம் ஆற்ற வேண்டும். இப்பொழுது எமது கையை நாம் அடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு சக்கரமாக அந்த ஆத்மாவின் 6 எதிரிகளை நாம் எவ்வாறு வெல்வது என்பதை சிறிது பார்ப்போம். மூலாதாரம். கவனத்தை தலை உச்சியில் இருந்து கொண்டு நாம் நமது மூலாதாரத்தை கவனிப்போம். சுழுமுனை நாடி வழியாக உள்முகமாக மூலாதாரத்தில் நாம் தூய விருப்பத்தை நிலைநாட்டுவோம். எமது கவனம், எமது விருப்பங்கள் தூய்மையாக இருக்கட்டும். வேண்டாதவற்றை நாம் விட்டு விடுவோம். வேண்டாதவற்றை நினைப்பதோ செயல்களை நாம் விட்டு விடுவோம். இந்த வேண்டாத ஆசைகள் என்பவற்றை நாம் விடுத்து தர்மத்தின் எல்லைக்குள் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது மூலாதாரம் நல்ல ஒரு குடும்ப வாழ்வால் வளமடைகின்றது. எமது விருப்பங்கள் தூய விருப்பங்கள் திருமணம், குடும்பம் என்ற ஒரு நல்ல பந்தத்தில் அது தூய்மை அடைகின்றது, புனிதம் அடைகின்றது. எனவே அந்த எல்லைக்குள் நாம் நமது ஆசைகளை நாம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, எமது சுவாதிஷ்டான சக்கரம், கோபம், குரோதம் இவற்றை நான் யார், நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கம், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். எனவே யாரிடம் நாம் கோபப்படுவது, குரோதம் கொள்வது, அன்பு, கருணை, பரிவு என்பவற்றால் நாம் இவற்றை நிரப்ப வேண்டும். எமது நாபி சக்கரம் பேராசை, பணம், பொருள் என்று அதீதமாக பேராசை கொண்டு உலக விடயங்களில் ஈடுபடுவது, இந்த உயர்நிலையை மறந்து கீழ்த்தரமான
உலக வாழ்வில் ஈடுபடுதல் பேராசையால் அவற்றை விடுத்து ஆத்மாவின் கண்ணியம் மேன்மையை உணர வேண்டும். போதுமன்ற மனம் அவசியம், சமநிலை அவசியம், இயற்கை பொருள்கள் என்ற எமது வாழ்வில் நாம் அழகை, அதாவது இயற்கை அழகை, எழிலை நாம் அதன் அழகை நாம் காணும் நிலையை அடைய வேண்டும். பகட்டுக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ தேவையில்லாத பணங்கள் பொருள்களை சேர்த்து வீடுகளை நாம் வைத்திருப்பது என்பன நமது நாபி சக்கரத்துக்கு அழகல்ல. எமது வாழ்வை நாம் இவ்வாறு மாற்றும் போது அதன் அழகை, அதன் ஆனந்தத்தை, அமைதியை, மன திருப்தியை நாம் உணரலாம். அநாகதம் பந்த பாசங்களில் ஈடுபடாது உண்மையை காண வேண்டும். பற்றற்ற நிலையில் நாம் உண்மையை காண வேண்டும். அதுவே அனைவருக்கும் நன்மையானது. சமமாக பார்க்க வேண்டும். விசுதி சக்கரம் போட்டி பொறாமைகளை விடுத்து நாம் அனைவரும் முழுமையின் ஒரு அங்கம் என்ற அந்த கூட்டு விழிப்பு நிலை வர வேண்டும். நல்லவற்றில் போட்டி போடலாம். ஒருவரிடம் நற்குணம் இருந்தால் அவருடைய அந்த நற்குணம் எனக்கு வர வேண்டும் என்று நாம் போட்டி போடலாம். எனவே இவற்றை நாம் இவ்வாறு திருப்பலாம். எமது இந்த குணங்களை எமது நன்மைக்காக நாம் திருப்பலாம். ஆகிய சக்கரம் நாம் முழுமையாக ஆணவத்தை கைவிட வேண்டும். மமகாரம், அகங்காரம், மனக்கட்டுப்பாடுகள், ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் நாம் கைவிடும் போதே நாம் சம்சாரத்தை அடைய முடியும். அனைத்தையும் மன்னித்து எமது கர்மாக்கள், மற்றவர்களின் பிள்ளைகள் அனைத்தையும் மன்னித்து அன்பு, கருணை, பணிவோடு நாம் ஆத்ம நிலையில் எமது கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். எமது இதயத்தை பலப்படுத்துவதற்கு பிரார்த்தனைகள் மிகவும் முக்கியமானவை. இந்த பிரார்த்தனைகள் எமது சொந்த மொழியில், எமது இருதயத்திலிருந்து, எமது ஆத்மாவிலிருந்து இதயபூர்வமாக வருபவை அனைத்தும் மந்திரங்களாகின்றது. மந்திர சக்தி வாய்ந்தவை. எனவே மந்திரங்கள் என்று நாம் எங்கும் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. எமது இருதயத்திலிருந்து இதயபூர்வமாக வெளிவருபவை அனைத்தும் மந்திரங்களே. எனவே இன்று நாம் எமது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து ஒரு சிறிது பிரார்த்தனைகளை சொல்லுவோம், கேட்போம். எமது இந்த 6 எதிரிகளில் இருந்து எம்மை விடுவிக்க வேண்டி, தாயே எமக்கு வலிமையை தாருங்கள், நான் உண்மையானவனாக இருக்க எனக்கு
பலத்தை தாருங்கள். என்னை ஏமாற்றாது இருக்க எனக்கு வலிமையை தாருங்கள். எனது தவறுகள், எனது பலவீனங்களை நான் எதிர்கொள்ளும் திறனை எனக்கு தாருங்கள். நான் என்னை எப்பொழுதும் மேம்படுத்த முயற்சிப்பேன். எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள். நான் அறியாமையால் தவறு செய்திருக்கின்றேன். சில நேரங்களில் எனக்கு என்ன செய்வதென்று தெரிவதில்லை. அதனால் நான் தவறுகள் செய்திருக்கின்றேன். அவற்றை மன்னித்து விடுங்கள். எனக்கு இனிமையாக பேசும் திறனை தாருங்கள். மற்றவர்களோடு நான் தொடர்பு கொள்ளும் முறை, மற்றவர்கள் என்னை மதிப்பதாக, அவர்கள் என்னை விரும்புவதாக இருக்குமாறு எனக்கு எனது பேச்சு திறனை தாருங்கள். எனது பேச்சு திறனில் உண்மை, சத்தியம், மற்றவர்களை புண்படுத்தாது வழிபடுமாறு இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு சக்தி கொடுங்கள். எனக்கு அன்பை தாருங்கள். மற்றவர்களும் என்னை நேசிக்கும், புரிந்து கொள்ளும் அழகை எனக்கு தாருங்கள். எனக்கு தன்னம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எனது பயத்தை போக்கி எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தாருங்கள். ஆத்மாவின் பாதுகாப்பை நான் உணரச் செய்யுங்கள். இந்த பாதுகாப்பற்ற உணர்வால் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்யலாம், அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். எனவே எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளுங்கள். அமைதியை தந்தருளுங்கள். எனது கடமை உணர்வுகளை எனக்கு உணர்த்துங்கள். என்னை தர்மத்தின் எல்லைக்குள் வாழும் நிலையை எனக்கு தாருங்கள். என்னை தர்மத்திலிருந்து தவறு விடாது என்னை பாதுகாத்தருளுங்கள். எனக்கு சொந்த கௌரவத்தை தாருங்கள். இந்த சொந்த கௌரவம் மூலம் யாராவது என்னை இழிவு செய்தாலோ, என்னை குறை கூறினாலோ, நான் என்னை முழுமையாக அறிந்த நிலையில் அந்த பாதிப்புகளிலிருந்து நான் முழுமையாக பாதுகாக்கப்படுவேன். எனக்கு சாட்சி நிலையை தாருங்கள். எனக்கு முழுமையான திருப்தியை தாருங்கள். என்னிடம் இருப்பதை கொண்டு நான் திருப்தியை உணரச் செய்யுங்கள். என்னிடம் எது இருந்தாலும், நான் எதை சாப்பிட்டாலும் திருப்தியை உணரும் நிலையை எனக்கு தாருங்கள். எனது கவனத்தை இந்த உலக விடயங்கள், உலக சலனங்களிலிருந்து விலக்கி எனது கவனத்தை எங்கு சென்றாலும் அவற்றை மீண்டும் நான் எனது ஆத்மாக்கு கொண்டு வரும் சக்தியை எனக்கு தாருங்கள். என்னை தூண்டும், என் கவனத்தை பறிக்கும் எண்ணங்கள், விடயங்களிலிருந்து என்னை விடுவித்து அவற்றை தவிர்க்கும் நிலையை எனக்கு கற்றுத்தாருங்கள்.
இந்த தெய்வீகத்தின் முழு நாடகத்தையும் நான் சாட்சியாக பார்க்கும் நிலையை எனக்கு தந்தருளுங்க. அதுவே ஆத்ம நிலை, தியான நிலை. முழுமையான அந்த தெய்வீகத்தின் பாதுகாப்பில் இருந்து கொண்டு ஆத்ம நிலையில் நான் அனைத்தையும் சாட்சியாக பார்க்கும் நிலையை எனக்கு தந்தருளுங்கள். அதுவே தியான நிலை. நான் ஒருபோதும் மற்றவர்களை விமர்சிக்கவோ வெறுக்கவோ மாட்டேன். மற்றவர்களின் தவறுகளை நான் பார்க்காது என் தவறுகளை நான் பார்த்து சரி செய்யும் அறிவையும் பலத்தையும் எனக்கு தாருங்கள். மக்கள் ஏன் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று நான் கண்டறியும் திறனை எனக்கு தாருங்கள். எனது பேச்சு இனிமையாகவும் மற்றவர்களுக்கு அமைதியையும் தருவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். உங்கள் அருளால் நானே ஆத்மா, தூய ஆத்மா. என் ஆத்மாவுக்கு எதிராக தவறுகள் ஏதும் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருளினால் ஒரு தாயின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்புணர்வாவீர்கள், கடமை உணர்வாவீர்கள். நீங்களே நன் நடத்தையின் எல்லையாகவும் ஒரு அன்புள்ள தந்தையின் அன்பாகவும் எனக்குள் இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். எனது இதயத்தை அன்பால் நிரப்பி என்னை பயமற்று பாதுகாப்பாக இருக்க செய்யுங்கள். அனைவரையும் ஒளியூட்டும் தாயின் அன்பையும் அனைவரையும் தர்மத்திலிருந்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பையும் கடமை உணர்வையும் எனக்கு தந்தருளுங்கள். இந்த பிரார்த்தனைகளால் எமது ஆத்மா தூய்மையடைந்து அந்த ஆத்மாவில் இருந்து வெளிவரும் அன்பு அலைகள் தெய்வீக அன்பு குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக வெளிவருவதை நாம் ஒரு 2 நிமிடம் தியான நிலையில் உணர்வோம். அதன் பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம்.
ஸ்ரீ மாதாஜி அநாகத சக்கரம் பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை. Now then we have another center on top which we call as the heart center. It is in the center. Now in the sternum bone, behind the sternum bone, this center is there, and thymus produces the antibodies in your sternum bone. These antibodies later on fight your diseases. When you are about 12 years of age, they go into the whole body and waiting there for a signal from your sternum bone. That means supposing you see something, you get frightened, this bone starts pulsating. When it pulsates, the antibodies know there's some emergency and they get prepared for it. Now this is such a normal thing to happen to people, but insecurities can be of the worst type. And when these insecurities develop, people can develop all kinds of diseases of the lungs, especially the women develop what you call as the breast cancer. Mostly these women are insecure. Maybe their husbands are not good, or they feel that the husband may leave them alone or something like that. There are certain insecurities that are built in. They might be quite frightened personalities. I've seen most of the air hostesses have this center heart catching because they are afraid they may miss the plane, or I don't know, they have to be on the job and run and do. Mostly these time-bound jobs cause you the trouble here of the center heart. And this center heart is very important because for women especially, they have to be secured. If their motherhood is challenged, then they are even worse. And this is how one has to understand a woman should be very much respected. If she is your wife, she is your child, or anything, she has to be respected and given all the security. It's the woman who makes the society, it's the woman who creates the children, it's the woman who looks after the children. So if there's any problem with your father, then the right side catches and it gives you asthma. First of all, you are, we can say, vulnerable to asthma due to bad liver. Plus, if you have problems with your father or eat with your fatherhood. Supposing you are an unhappy father, or maybe that you are not looking after your children, then you get this center caught up very badly. It can happen to any one of us if a man is unkind to his son. It's a father principle. If the son is unkind to the father, so the father is hurt. It's the father principle if it is disturbed by any chance. Or suddenly father dies and you feel the pinch of that all your life. All that can work out here and you get this right heart catch. With that, you get asthma. It is said that in homeopathy they believe that with more tension you get it. Because when you are more tense, you see, you remember your father. If he was here, he would have helped you. In the subconscious sometimes it works out. And that's how it adds to the problem. It is so simple to work out that you'll be amazed that if you have to just raise the principle of father in a person like that, who might be a dejected father, who might be a cruel father, who might be a son who has lost the father, can be anything, that you have to just put your hand on that part. Left hand side of this is the essence of motherhood. If in your childhood your mother had played a role which has given you fear or kind of a frightening experience, then this center goes out. We say the left heart is catching. Sometimes if you are a bad mother also it might catch. This center is very important. On the left hand side is the mother's side, and the mother itself is. If the mother is a lunatic, you get a problem there. You might get it, we call it a heart. There are two hearts. One is the heart of the spirit and one is the heart chakra.
If a mother is a fanatic, she's a woman who is very fanatic about her food, things like that, then the children get it. It's a dangerous thing to play with children like that, to have complete discipline on the children and just keep them, must walk straight like a horse put to things. Children should be allowed to have their freedom. Actually, when we suppress them too much, they become hooligans. That way Indians are better. They know how to bring up their children. With this cruelty towards children, I don't know what women are up to. Where are they going to take their figures and their beauties and everything in front of God? Such cruelty exists, such self-centeredness. Then with all this, the children develop this trouble and they have palpitations. They have very weak hearts. Or when the children are not nice to the mother, they also get it. So mother and father are very important factors in Sahaja Yoga, and you have to understand that if your parents have been unkind to you, you must forgive them. Just forget about them because they have given you birth. You should be thankful and just forget about them. That's the best way to get over the problem of left and right heart. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person, to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit, which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes to create. He watches. He doesn't interfere. It's only the interference comes from here, from that end. It tries to give you conscience, it tries to improve you. From here sometimes, the victim part. It tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your feet. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within. And his power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the step. All this creation has no meaning if you do not become the step. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. Yeah. Heart is the main thing within us. You see, that's the last. Once heart stops, we don't exist. It's sheer existence. That's the most important organ God has given. Once the spirit is angry, in any way strained, any way despaired, we just disappear. And then we die. There's nothing left. Heart is very important. That's why he's prayer. மீண்டும் இந்த முக்கியமான தூய ஞானம் ஸ்ரீ மாதாஜி எமக்கு தந்தருளி இருக்கின்றார். நமது ஆத்மா பற்றிய ஞானம், ஆத்ம ஞானம். ஸ்ரீ மாதாஜி நாம் மீண்டும் மீண்டும் தமது இதயபூர்வமான நன்றிகளை தங்களுக்கு அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து
தொடர்ந்து எம்மை வழிநடத்த வேண்டி ஸ்ரீமாதஜியிடம் வேண்டி நாம் இன்று குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி ஆகிய சஹஸ்ர கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். நீங்கள் விரும்பினால் நாம் ஆத்ம அஷ்டகம், ஆதி சங்கராச்சாரியரால் அருளப்பட்ட ஆத்ம அஷ்டகம் கேட்கலாம். शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश
न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवो
இன்று நம்மோடு இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூம் அன்பர்களுக்கு நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும்.